தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தேர்தல் பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரத்தில் 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில தற்போது பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனையின்படி 8 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிகள் குழுவானது அமைக்கப்பட்டது. அதில் ஹேமா மாலினி எம்பி தலைமையிலான இந்த குழுவில் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரிஜுலால், ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அபர்ஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, குர்தா மகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த 8 பேர் கொண்ட குழு தற்போது வேலுசாமிபுரம் வந்திருக்கிறார்கள். இந்த இந்திய கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. கூட்டணி கட்சிகளுடைய எம்பிகள் குழு உண்மை கண்டறியும் குழுவாக மத்திய ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா அவருடைய ஆலோசனைப்படி தற்போது தமிழகம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் கரூர் வேலுசாமிபுரம் பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். அங்கு நடந்த சம்பவம் பற்றி அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கிறார்கள். அங்கு நடந்த நிகழ்வுகள் குறித்தும் கேட்கிறார்கள். பாஜக மாநில முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களிடம் கொஞ்சம் இங்கு நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசுகிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் அவர்களிடம் பேச சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 8 பேர் கொண்ட குழு பல்வேறு குழுக்களாக பிரிய இருக்கிறார்கள். 2 பேர்களாக பிரிய இருக்கிறார்கள். அவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று அங்கிருப்பவர்களிடம் துக்கம் விசாரிக்க வைத்தார்கள். மேலும் அங்கு நடந்த சம்பவம் குறித்தும் அவர்கள் விசாரிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கும் செல்ல இருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு சென்று அங்கு நடந்த சூழல் என்னவாக இருந்தது, அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் கேட்டறிய இருக்கிறார்கள் என சொல்லப்பட்டு பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் அடங்கிய குழுவானது தற்போது கரூர் வந்திருக்கிறார்கள். வேலுசாமிபுரத்தில் முதல் இடமாக தற்போது அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாஜக சார்பில் உண்மை கண்டறியக்கூடிய குழு அமைக்கப்பட்டு தற்பொழுது அதனுடைய எம்பிக்கள் குழு வேலுசாமிபுரத்தில் அவர்களுடைய இந்த முதற்கட்ட அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு வீடாக செல்ல இருக்கிறார்கள். அதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட வீடுகளுக்கு நேராக சென்று ஒவ்வொரு வீட்டுமே அவர்கள் நேரடியாக செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்வார்கள். மேலும் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் குழு கரூர் வந்து வேலுசாமிபுரத்தில் தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். கரூர் துயர சம்பவத்தை பற்றி விசாரிக்கவும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் குழு வேலுசாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். தொடர்ந்து விரிவான விவரங்களை சொல்லலாம். கரூரில் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட கடந்த சனிக்கிழமை கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த பெரும் துயர சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் எந்த அளவுக்கு நாட்டை அதிர செய்திருக்கிறது என்றால், பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒரு குழுவை அனுப்பி கள நிலவரங்களை ஆய்வு செய்யவும், உயிரிழந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்க குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கவும் இந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தற்பொழுது கரூர் வந்து தங்களுடைய ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சாதாரண கூட்ட நெரிசலாக மட்டும் இல்லை. ஏனெனில் பல கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நாடு முழுவதும் அரங்கேறியிருக்கிறது. கோவில் திருவிழாக்களிலேயோ அல்லது சினிமா திரையரங்கு உள்ளிட்ட பல இடங்கள்ல கூட்ட நெரிசலான சம்பவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. போராட்ட களத்தின் பொழுது கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய கூட்ட நிகழ்ச்சிக்காக செல்லக்கூடிய இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கிற என்ற சம்பவம் என்பது வரலாற்றிலே தமிழக மற்றும் அரசியல் வரலாற்று மட்டுமில்லாது இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய துயர சம்பவமாக அரங்கேறக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவுல ஒரு பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவுல எந்த இடங்களிலும் கூட்டம் அதிகமாக கூடும் பொழுது அந்த கூட்டத்திற்கு ஏற்றவாறான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டும். இதுபோல் இனி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்று அனைத்து தரப்பினரும் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் தற்பொழுது வேலுசாமிபுரம் பகுதியில பாஜக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிகளுடைய குழு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த குழுவுல எம்பிகள் ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர், எஸ்எஸ்வி சூர்யா உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிகள் இதில் இடம்பெற்றக்கூடிய சூழல்ல இந்த குழுவுக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவுடைய மாநில பொறுப்பிருக்கக்கூடிய நிர்வாகிகள், மேலும் கரூர் பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் சம்பவம் நடந்த இடத்தினுடைய விவரங்களையும் எப்படி நடந்திருக்கிறது என்ற தாக்கத்தையும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த குழு முழுவதுமாக அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்க.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.